நாகையை தொடர்ந்து விஜய் திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் இங்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருடைய வேலை என்ன என்று தெரியுமா என திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜாவை பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்து பேசினார். மேலும் கூட்டம் ஓட்டாக மாறாது என விமர்சனம் வைக்கப்படும் நிலையில் அது குறித்தும் விஜய் பதில் அளித்து பேசினார். திருவாரூரில் பேசிய விஜய், விவசாயிகளிடம் இருந்து இந்த திமுக அரசு கமிஷன் அடித்துள்ளதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளார். குறிப்பாக ஒரு நெல் மூட்டைக்கு அரசாங்கம் கொடுக்கிற 10 ரூபாய் போக கூடுதலாக 40 ரூபாய் கமிஷன் அடிக்கிறார்கள் என்றும், கடந்த 4.5 ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் விவசாயிகளிடம் இருந்து கமிஷன் அடித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். விஜய்க்கு கூடும் கூட்டத்தை திரைப்படத்தை பார்த்துவிட்டு விசில் அடிக்கும் கூட்டம் என்று சொல்லி கடந்து போய்விட முடியாது. இப்படி நினைத்தால் எம்ஜிஆரை பார்த்து ஏமாந்து போனது போல் ஏமாந்து விடுவீர்கள் என்று காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார். மேலும், என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் குறுகலான இடத்தில் நெருக்கி அடித்துக் கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதை பார்த்ததே இல்லை என்றும் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் பிளான் பி அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி தயார் செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் முடிந்த பிறகு தேவைப்பட்டால் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்றும் யூகங்கள் உலாவி வருகின்றன. பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதற்கே விஜய் எடப்பாடியுடன் கூட்டணி சேராமல் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. நான் மக்களை சந்திப்பதற்கு ஏகப்பட்ட தடை, ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு? நம் நாட்டின் பிரதமர் மோடி இங்கே வருவார் என்று வச்சுக்கோங்க, ஒரு மத்திய அமைச்சர் வருகிறார்கள், மத்திய உள்துறை அமைச்சர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்க இந்த மாதிரி உயர் கட் பண்ணுவீங்க, கட் பண்ணிதான் பாருங்களே, என்ன மிரட்டி பார்க்கிறீங்களா சிஎம் சார் என நாகையில் விஜய் ஆவேசமாக பேசினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று நாகை புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய விஜய், நான் களத்துக்கு வர்றது எல்லாம் புதுசு இல்லை கண்ணா, மீனவர்களுக்காக நான் 14 வருஷம் முன்னாடியே பேசினேன் என்று கூறினார். முன்னதாக நாகை வந்த விஜய்க்கு வழி நெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனால் நாகை பகுதியே தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் மிதந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயன்று வருகிறார். பாமகவுடன் நடந்த பேச்சுவார்த்தைகள் சில நாட்கள் தடைபட்டிருந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. 35 எம்எல்ஏ சீட்டுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவதாக அதிமுக தரப்பில் உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. அலையாத்தி காடுகளை காக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், கடல்சார் கல்லூரி எதுவும் நாகையில் இல்லை என்றும் தவிக தலைவர் விஜய் பேசியது தவறான தகவல் என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. டெல்டா விவசாயிகளிடம் இருந்து கமிஷன் பறிக்கிறார்கள், சிஎம் சார் உங்களுக்கு வேண்டுமென்றால் 40க்கு 40 என்றால் அது தேர்தல் ரிசல்ட்டாக இருக்கலாம். டெல்டா பகுதி மக்களை பொறுத்தவரை 40க்கு 40 என்றால் நீங்கள் அவர்கள் வயிற்றில் அடித்து வாங்கிய கமிஷன் என தவிக தலைவர் விஜய் திருவாரூர் பிரச்சார கூட்டத்தில் ஆவேசமாக பேசியுள்ளார்.